இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான ஜாப் அப்டேட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஜாப் அப்டேட் என்ன அப்படின்னா, விப்ரோ நிறுவனத்துலேருந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். விப்ரோ நிறுவனத்துலேருந்து இந்த கொடுக்கப்பட்டிருக்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து எப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, எப்போ வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த நிறுவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவதாக பார்க்க போகிற ஜாப் அப்டேட் என்ன அப்படின்னா, ஜாப் ஃபேர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ஃபேர் வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஸ்பெஷலி ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அண்ட் டிரான்ஸ் பர்சனுக்காக இந்த ஜாப் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோஸில் நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டிரான்ஸ் பர்சனுக்கும் ஆகட்டும் சரி, இல்லை வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சனாக இருக்கும் சரி, அவங்களுக்கு வந்து அதிகமாக அப்டேட் வந்து நான் போடுறது கிடையாது. எப்பயாவது ஒரு வாட்டி தான் போடுவேன். அதுவும் வந்து அவங்க பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கலாம், இல்லை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கான ரெண்டு ஜாப் அப்டேட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஜாப் அப்டேட் என்னன்னா, விப்ரோ நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் அப்டேட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹையரிங் ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எலிட் நேஷனல் டேலண்ட் ஹண்ட், அதாவது NTH அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலிமா தான் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து 2021 அண்ட் 2022 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, இந்தியாவில் இருக்க எல்லாரும் 2021 அண்ட் 2022 கிராஜுவேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா May 2, அதாவது இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து இன்னிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னா May 22 அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. அப்ராக்சிமேட்டாக 20 டேஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 20 டேஸ் நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா இதுக்கு வந்து காம்படிஷன் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தா May 21 ஸ்டார்ட் ஆகுது. May 21 ஸ்டார்ட் ஆகி June 5 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா இதுக்கான ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரையில் BE BTech படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்பல்சரி டிகிரி வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ME MTech 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸும் இதுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லுக்காக பார்க்கும்போது BE BTech அண்ட் ME MTech பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். அண்ட் 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸும் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் கோர்ஸ் ரெகக்னைஸ்ட் பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து எந்த ஒரு கரசு பார்ட் டைமில் படித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த மாதிரி பார்ட் டைமில் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆர்கனைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆல் பிரான்ச்சஸ் எக்ஸப்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட் தவிர்த்து நீங்கள் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் சரி, அதாவது BE BTech ME MTechல நீங்கள் எந்த டிகிரி பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் இந்த டெக்ஸ்டைல், ஃபேஷன், அதுக்கப்புறம் ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தவிர்த்து நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். 60% ஆர் 6 CGPA or equivalent as per your university guidelines. ஸோ 60% மார்க் வந்து நம்மளோட டிகிரியில் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. Only full-time courses, no part-time or correspondence or distance learning education in degree 10th or 12th. நான் ஆல்ரெடி சொன்னது அந்த பார்ட் டைமில் படித்தவங்க, கரஸில் பண்ணவங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து லேர்னிங் பண்ணவங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தா இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தா 60% அண்ட் அபோவ் இருக்கணும். 12th ஸ்டாண்டர்டில் வந்து 60% அண்ட் அபோவ் வந்து மார்க் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்தா 2021 அண்ட் 2022 பாஸ் அவுட்ஸ். டெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற டெசிக்னேஷனுக்காக அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற இந்த டெசிக்னேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு காம்பன்சேஷன் அப்படின்னு வரையில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்றதான் போஸ்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் காம்பன்சேஷன் வந்து 3.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கான சேலரி அப்படி தான் இருக்கும். ஃப்ளாட் போனஸ் போஸ்ட் 6 months ஃப்ரம் த ஜாயினிங் 25K வந்து பார்த்தீங்கன்னா டு பி மேட்ச்ட் வித் காம்பன்சேஷன் ஆஃப்டர் 12 months ஆஃப் போனஸ் பே அவுட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பெனி ஏதாவது ஒரு போனஸ் வந்து அறிவிக்கிறாங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண உடனே அந்த போனஸ்லாம் கிடைக்காது. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு
ஒரு பர்டிகுலர் அவங்க ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் அந்த கம்பெனியில் அவங்க கொடுக்குற காம்பன்சேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலர் இயர்லி இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும். மெர்ஜ் போனஸஸ் ஆன் 18th and 24th and 36th month from the date of joining அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த போனஸ்லாம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி 18th, அதாவது 1.5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் 24th month வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு போனஸ் இருக்கும். 36 monthக்கு ஒரு போனஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷன் வந்து பார்த்தா 3.5 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான காம்பன்சேஷனாக இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 month போஸ்ட் ஜாயினிங். ஸோ அப்ளிகபிள் ஃபார் 12 month தான், அதாவது 1 yearக்கு தான் இதில் வந்து பாண்டு போடுறாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு டியூரேஷனாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் 3 years 4 yearsலாம் வந்து பாண்ட் போடுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 12 month அப்படின்றது நம்மளுக்கான லேர்னிங்லேயே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 12 month போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கம்பெனி எனக்கு வந்து 12 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இது பிடிக்கல, நான் வந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 75,000 நீங்கள் கம்பெனிக்கு பே அவுட் பண்ணிவிட்டு, அதாவது பே பண்ணிவிட்டு நீங்கள் ரிலீவ் ஆகி போகலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பட் 12 month அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுக்கு வேலை கிடைச்சது விப்ரோவில் அப்படின்னா அதை தவிர்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு 12 month நம்மளால் இருக்க முடியாதா அப்படின்றத இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கம்பெனி பிடிச்சிருந்தா மேற்கொண்டு நீங்கள் வந்து அங்கேயே கூட ஒர்க் பண்ணலாம், பர்மனெண்ட்டாக கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ 75,000 நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதர் கிரைட்டேரியா வந்து பார்க்கும்போது 1 backlogs is allowed at the time of assessment stage. ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த அசஸ்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அரியர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆன் போர்டிங் அப்போ தான் உங்களுக்கு வந்து அரியர்ஸே இருக்கக்கூடாது, நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். பட் இப்போதைக்கு ஒரு அரியர் இருக்குது, நான் 2022 பாஸ்ட் அவுட்டு, எனக்கு ஒரே ஒரு அரியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். The offer will be subject to all backlogs being clear. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து இருக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்போர்ட் போகிறப்ப அவங்க வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்புகிறப்ப உங்ககிட்ட கிளியராக ஒரு டிகிரி இருக்கணும். இதில் வந்து கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் 3 years of gap in education allowed 10th to கிராஜுவேஷன். 10th கிராஜுவேஷன் போக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3 years வந்து கேப் ஏதாச்சும் விட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக அலௌட் இருக்குது. கேண்டிடேட்ஸ் who have participated in any selection process held by the Wipro in the last 6 months are not eligible. லாஸ்ட் 6 monthல நீங்கள் ஏதாவது அசஸ்மெண்ட் எழுதுறீங்க, அசஸ்மெண்ட் எழுதி ஃபெயில் ஆகிட்டீங்க, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க 6 monthக்கு முன்னாடி தான் ஆயிருக்குமே தவிர பாஸ்ட் 6 monthல நீங்கள் வந்து விப்ரோவில் எந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்லையும் நீங்கள் அசம்பிள் ஆகியிருக்க கூடாது. அப்படி ஆகியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. Should be an Indian citizen or should hold a PIO or OCI card. ஸோ இந்தியன் சிட்டிசன் தான் இருக்கணும், ஆர் நீங்கள் வந்து OCI கார்டு நெக்ஸ்ட் வந்து PIO கார்டு வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The event of holding a passport of any other country. நெக்ஸ்ட் வந்து பூட்டான் அண்ட் நேபாள் கேண்டிடேட்ஸ் இருப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா need to submit their citizenship certificate. அவங்களோட citizenship certificate வந்து இங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எவாலுவேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அண்ட் ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் பற்றி தான் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருக்கும், நெக்ஸ்ட் LOI ரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து டோட்டலாக 128 minutes வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் வந்து நடக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கம்ப்ரைசிங் ஆஃப் 3 sections. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், லாஜிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, இங்கிலீஷ் வெர்பல் எபிலிட்டி. நெக்ஸ்ட் டியூரேஷன் வந்து பார்த்தா இது 48 minutes. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் 48 minutes வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தா எஸ்ஏ ரைட்டிங், இது வந்து ஒரு எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கு வந்து 20 minutes டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா 2 programs வந்து ஃபார் கோடிங், டியூரேஷன் வந்து 60 minutes வந்து அதுக்கு தனியாக 1 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கிடுறாங்க. ஏன்னா மெயினானதே அதுதான், நமக்கு வந்து மெயினாக அந்த ஜாபுக்கு சேர்றதே வந்து இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை வச்சு தான் நம்ம வந்து சேர போகிறோம். 2 programmings for coding, duration 60 minutes. Candidate can choose any one of these programming languages for the online programming test. ஒன்று ஜாவாவாக இருக்கலாம், சியாக இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், ஆர் பைத்தன் லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 5 அதாவது 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்றுத்தில் ப்ரொஃபிஷனலாக இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள்
சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமிங் வந்து 2 ப்ரோக்ராம்ஸ் ஃபார் கோடிங். அதில் 2 ப்ரோக்ராம்ஸ்னால் 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக இருக்கும். அது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் ஜாவா சூஸ் பண்ணிக்கலாம், சி லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை C++-ஐ சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் பைத்தான். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். சூஸ் பண்ணி எதில் நல்லா ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அசஸ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம கம்பெனிலே ஜாயின் பண்ண முடியும். அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்படின்னு பார்க்கும்போது May 22 இஸ் த லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களும் படித்து தான் பார்க்க போகிறீங்க. இன்கேஸ் என்னோடய கடமை நான் வந்து இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி பொறுமையாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் கொஸ்டின்ஸ் வரும். சப்போஸ் நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பைத்தான் தெரியும் அப்படின்னா ஜாவா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நம்மளுக்கு 20 days வந்து டைம் இருக்கும், பொறுமையாக பண்ணிக்கலாம். அப்ளை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஜாப் அப்டேட் என்ன அப்படின்னா ஜாப் ஃபேர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது யாருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டிஃப்ரெண்ட் லேபிள் அண்ட் ட்ரான்ஸ் பர்சனுக்காக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, ஹியரிங் அண்ட் ஸ்பீச் இம்பேர்ட், நெக்ஸ்ட் வந்து விஷுவலி இம்பேர்ட், இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வேகன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது டிசபிலிட்டினா என்னென்ன அப்படின்றது இருக்கும்ல. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது, கேட்க முடியாது, விஷுவலி இம்பேர்டு இருக்கும், நெக்ஸ்ட் லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி இருக்கும். அவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 10th பண்ணிக்கலாம், 12th பண்ணிக்கலாம், ITI டிப்ளமா, அது வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி நீங்கள் எது பண்ணியிருந்தாலுமே இதுக்கு வந்து ஜாப் வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து ஜாபும் கொடுக்குறாங்க. இன்கேஸ் ஏதாவது நான் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கைடன்ஸ், ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கணும், இல்லை வந்து ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும், ஒரு இடத்துல நான் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து கைடன்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 21st May, ஸோ கம்மிங் 21st 21ஆம் தேதி மே மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தா இல்லை இன்டர்வியூ நடக்க போகுது. லோயலா காலேஜ் சென்னை, இதுதான் வந்து லொக்கேஷன். லோயலாவில் 21st May அன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க போகுது. இதுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 7557550888 அப்படின்றது ஒரு நம்பர். அண்ட் ரெண்டாவது நம்பர் என்ன அப்படின்னா 7557550999 அப்படின்றது ரெண்டாவது நம்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரையும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். 9700799993 அப்படின்ற ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் வந்து லோயலா காலேஜ் சென்னை. டேட் வந்து பார்த்தா 21st May அன்னைக்கு 21ஆம் தேதி மே மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தா இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 அப்டேட்டும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக நான் ஃபோன் நம்பர் வந்து வாய்ஸில் வந்து சொன்னேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்தா இந்த ஹியரிங் எபிலிட்டி கூட இருக்கலாம். ஸோ அவங்க மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஹியரிங் எபிலிட்டின்றதை விட அவங்களுக்கு வந்து விஷுவலாக வந்து கண்ணு தெரியாத சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து வாய்ஸில் சொன்னேன். மேபி நான் வாய்ஸில் சொல்கிறது கிடையாது. கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 அப்டேட்டும் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அதுதான் திஸ் JP சைனிங் ஆஃப்.